வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். டிசம்பர் 8ஆம் தேதி நம்ம மார்க்கெட்ல பெரிய செல் ஆஃப்ல இருந்து தான் நம்ம சொல்ல வேண்டியது. இதுக்கு முக்கியமா 7 காரணங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்தியன் ரூபியினுடைய வீக்னஸ் கண்டினியூ ஆயிட்டு இருக்குது, முக்கியமான காரணமா இருக்கு. ரெண்டாவது, எஃப்ஐகள் கண்டினியூவா இந்தியாவில இருந்து பணத்தை வித்து வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. மூன்றாவது முக்கியமான காரணம், எப்படி நமக்கு போன வாரம் ஆர்பிஐ இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்களோ அதே மாதிரி அமெரிக்கால ஃபெட் சேர்மன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்களாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. அப்போ அவர் குறைக்கிறாரா குறைக்கலையாங்கிற டிசிஷனுக்கு முன்னாடி ஏற்கனவே ப்ராஃபிட்ல இருந்தது ஒரு பார்ஷியல் புக்கிங் பண்ணது மாதிரி தான் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் இருக்குது. இருந்தாலும் இன்னும் எஃப்ஐ டேட்டா வரல. நான்காவது முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் தான், இன்ஃபிளேஷன் ரைஸ் ஆகும். எப்படி ரைஸ் ஆகும்னா, குடாயிலோட பிரைஸ் ரைஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம 80% இங்க இம்போர்ட்டிங் பண்றோம் இல்லையா, அந்த காஸ்ட்ல இன்ஃபிளேஷன் ரைஸ் ஆயிடும். இப்போ ஃப்ரண்ட் குடாயில் அரௌண்ட் $59-60 இருந்தது, $63.8 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அரௌண்ட் $3.25 மேல ஏறிடுச்சுங்க. இதனுடைய இம்பாக்டும் நம்ம மார்க்கெட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாலாவது முக்கியமான காரணம் இதுதான். அஞ்சாவது முக்கியமான காரணம், ஸ்மால் கேப் மிட் கேப் இந்த ரெண்டுலயுமே பெரிய அளவுல செல்லிங் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் ஏற்கனவே பயங்கரமா ஏறினதுல ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியா வந்திருக்கு. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இந்த ரெண்டுலயுமே அதிகமான ப்ராஃபிட் புக்கிங் இருந்திருக்க மாதிரி தெரியுது. ஸோ அந்த செக்டார், அந்த இண்டெக்ஸ் 2% மேல இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஆறாவது முக்கியமான காரணம், ரியாலிட்டியோட டவுன், டெலகாம், மீடியா, இதோட டிராகன்ஸ் எல்லாமே மார்க்கெட்டை கீழே இழுத்துருச்சுன்னு சொல்லணும். இண்டிகோ ஸ்டாக் அரௌண்ட் இன்னைக்கு 9% டவுன் ஆனதையும் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணிடுச்சு. ஏழாவது காரணம், இன்னைக்கு காலையில நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஏசியன் மார்க்கெட் நெகட்டிவ்ல இருந்து ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் பண்ண யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவ்ல இருந்தது. இது எல்லாமே நம்ம மார்க்கெட்டை ஃபர்தரா டவுன் ஃபாலுக்கு கொண்டு போயிடுச்சு. ஓவரால் பார்க்கும்போது நிப்டி 50 25,960 க்ளோஸ் ஆயிருக்கு. 225 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 85,102 செட்டில் ஆயிருக்கு. அரௌண்ட் 609 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு இழந்திருக்கு. நிப்டி 50ல டெக் மஹிந்திரா, விப்ரோ, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்எல் டெக் உட்பட வெறும் 4 நிறுவனங்கள் மட்டும் தான் பாசிட்டிவ் சைட்ல இருந்தாங்க. ரிமைனிங் என்டையர் நிறுவனங்களுமே இன்னைக்கு நெகட்டிவ்ல இருந்தாங்க. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா இண்டிகோ அரௌண்ட் 8% டவுன்ல இருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 5%, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 3% மேல டவுன் ஃபால்ல இருந்ததையும் நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. கோல்ட் சில்வர் பிரைசஸ் பொறுத்தவரை 24 கேரட் அரௌண்ட் 13,135 இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 22 கேரட் அரௌண்ட் 12,040 க்ளோஸ் ஆயிருக்கு. சில்வர் பெர் கிலோ 1,98,000 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் குடாயில் அரௌண்ட் $63 per barrel ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்டு ஃபெர் அவுன்ஸுக்கு $4,241 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் அரௌண்ட் $59 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஃப்ஐ கூட இன்னைக்குள்ள ரிப்போர்ட் இன்னும் வரல. ஆனா ப்ரீவியஸ் டேயும் வித்திருக்காங்க, அரௌண்ட் 430 கோடி வித்திருந்தாங்க. இன்னைக்கு ஹெவி செல்லிங் இருந்திருக்க, ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த டேட்டா வந்துச்சுன்னா நான் அதையும் அப்லோட் பண்றேன். இவ்வளவுதான் இன்னைக்கு முக்கியமான செய்திகள். நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். மார்க்கெட்ல கொஞ்சம் காசியஸா இருங்க. மார்க்கெட் செல் ஆஃப் ஆகுதுன்னா இது எந்த அளவுக்கு உங்க போர்ட்போலியோ இம்பாக்ட் பண்ண போகுதுங்கிறதுல கவனத்தை கொடுத்துக்கோங்க. நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி வெறும் ₹100 ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும் தான் இந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள் ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow. Another super topic.